நெல்லையில் கம்ப்யூட்டர் மூலம் 1000 ரூபாய் கள்ளநோட்டு அச்சடித்து கேரளாவுக்கு கடத்த முயன்ற 6 பேர் கைது செய்யப்பட்டனர். திருநெல்வேலி மாவட்டத்தில் 1000 மற்றும் 500 ரூபாய் கள்ளநோட்டுகள் புழக்கத்தில் விடப்படுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து SP விஜயேந்திர பிதாரி தலைமையில் தனிப்படை அமைத்து போலீசார் விசாரணை நடத்தினர். இதில் நெல்லை மாவட்டம் கடையம் 5ஆம் கட்டளையைச் சேர்ந்த ரத்னசாமி, ஜெயபால், சிவந்திபுரம் வீனஸ் உள்ளிட்ட 6 பேர் 1000 ரூபாய் நோட்டுகளை ஸ்கேன் செய்து புழக்கத்தில் விட்டது தெரியவந்தது. இதுவரையில் 43 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கள்ளநோட்டுகளை கம்ப்யூட்டர் மூலம் கலர் பிரிண்டரில் அச்சிட்டுள்ளனர் என்பது விசாரணையில் தெரியவந்தது. இதனையடுத்து அவர்கள் 6 பேரும் கைது செய்யப்பட்டனர். இன்னைக்கு அதிகாலையில் ஒரு 6 பேர் உள்ள ஒரு கும்பலாக பிடிபட்டது. கள்ள நோட்டு தயார் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணும்போது தனிப்படையோருக்கே பிடிச்சிருக்காங்க. மொத்தமாக இந்த கேஸ்லேயே 43 lakhs கள்ள நோட்டு ரிகவரி ஆகிருக்கு. கேங்கில் வேறு யார் யார் இன்வால்வ் இருக்காங்க, உதவி யார் பண்ணியிருக்காங்க, அதுக்காக ஸ்பெஷல் டீம் இன்னும் தேடிட்டு இருக்கு. கைது செய்யப்பட்டவர்களிடம் இருந்து கம்ப்யூட்டர், பிரிண்டர் உள்ளிட்ட சாதனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் இவர்களுக்கு துணை புரிந்த சிலரையும் போலீசார் தேடி வருவதோடு இதில் வேறு யாருக்கும் தொடர்புள்ளதா என்றும் விசாரித்து வருகின்றனர்.